எல்லாருக்கும் வணக்கம். கடல்ல ஒரு பெரிய மலை மிதந்து போறத பாத்திருக்கீங்களா? ஆமாங்க, நான் கப்பலை பத்தி தான் பேசுறேன். பல லட்சம் கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்டமான இரும்பு மலைகள் ஒரு சின்ன ஊசி கூட மூழ்கி போற தண்ணில எப்படி இவ்ளோ கம்பீரமா மிதக்குது? வாங்க அந்த மர்மத்தை இன்னைக்கு உடைப்போம். சரி, இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே மனசுல இருக்கும் இல்லையா? தண்ணியில ஒரு சின்ன ஊசிய போட்டா அது உடனே மூழ்கிடுது. ஆனா ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட ஒரு கப்பல் மட்டும் எப்படி மிதக்குது? இதுதான் நம்ம எல்லாரையும் குழப்புற அந்த பெரிய புதிர். இங்க பாருங்க, இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே தலை சுத்துது இல்லையா? ஒரு கிராம் கூட இல்லாத ஊசி தண்ணிக்குள்ள போயிடுது. ஆனா 1,00,000 டன்னுக்கும் மேல எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் மிதக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்! வாங்க இது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாம். ஒரு கப்பல் எப்படி மிதக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது எப்படி உருவாகுது, அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம்னு பார்க்கலாம். ஒரு கப்பலை கட்டுறதுங்கிறது ஒரு நகரத்தையே உருவாக்குற மாதிரிங்க. இந்த பிரம்மாண்டமான வேலை முடியறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகும். நீங்க பாக்குற மாதிரி முதல்ல கடலுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சிமெண்ட் கட்டைகளை வச்சு அடித்தளம் போடுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஸ்டீல் தகடுகளை வச்சு கப்பலோட வெளி உடம்ப உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அறைகள் மற்ற வசதிகள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா இன்ஜின், ப்ரொபல்லர் மாதிரி முக்கியமான பாகங்களை பொருத்துவாங்க. சரி, இந்த கப்பலை எதை வச்சு கட்டுறாங்க? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட வெளிப்பகுதி. அது உப்பு தண்ணியில துருப்பிடிக்காத ஒரு ஸ்பெஷல் பாலிஷ்டு ஸ்டீலால செய்யப்பட்டிருக்கும். அப்போதான் கடலோட சீற்றத்தை தாங்க முடியும். அதே மாதிரி கப்பலை முன்னோக்கி தள்ளுற அந்த ராட்சத ப்ரொப்பல்லர்கள் வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கும். இது வெறும் ஒரு வண்டி இல்லைங்க, இது ஒரு மிதக்கிற ஊர்னே சொல்லலாம். ஒரே நேரத்துல சுமார் 10,000 பேர் வரைக்கும் இதுல பயணம் செய்ய முடியும். நினைச்சு பாருங்க. அடேங்கப்பா, உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு நவீன நகரத்துல இருக்கிற எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஷாப்பிங் மால்கள், தியேட்டர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நீச்சல் குளங்கள்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கப்பலோட எடையை இன்னும் அதிகமாக்குது. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின இந்த பிரம்மாண்டமான விஷயத்த இப்போ தண்ணியில இறக்க போறாங்க. வாங்க அந்த தருணத்தை பார்ப்போம். கப்பலை கடல்ல இறக்குறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப சவாலான, ஏன் ஆபத்தான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பல கோடி நஷ்டமாயிரும். சில சமயம் கப்பல் கட்டுற இடத்துலயே தண்ணியை நிரப்பி மிதக்க விடுவாங்க. இல்லனா இங்க படத்துல காட்டுற மாதிரி பெரிய ரப்பர் பாலூன்கள் மேல வச்சு மெதுவா கடலுக்குள்ள தள்ளி விடுவாங்க. சில சமயம் ஒரு சரிவான பாதை வழியாவும் கடல்ல இறக்குவாங்க. சரி, இப்போ கப்பல் தண்ணிக்குள்ள வந்தாச்சு. இப்போதான் அசல் மேட்ருக்கே வரும். எப்படி இது மூழ்காம மிதக்குது? இதுக்கான பதில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் தத்துவத்துல இருக்கு. இதுக்கு பதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்கிமிடிஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி ஒரு பொருள் தண்ணிக்குள்ள போகும்போது அது கொஞ்சம் தண்ணியை வெளியே தள்ளும் இல்லையா? அந்த தண்ணியோட எடைக்கு சமமான ஒரு சக்தி அந்த பொருளை மேலே தள்ளும். சிம்பிளா சொன்னா, கப்பல் தண்ணியை கீழே தள்ள, தண்ணி கப்பலை மேலே தள்ளுது. இத ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. கப்பலோட எடை, அதாவது புவியீர்ப்பு விசை, அதை கீழே இழுக்குது. அதே நேரம் தண்ணியோட மிதப்பு விசை, அதாவது போயான் ஃபோர்ஸ், அதை மேலே தள்ளுது. கப்பல் மிதக்கணும்னா இந்த மேலே தள்ளுற சக்தி கீழே இழுக்கிற சக்தியை விட அதிகமா இருக்கணும். அப்போதான் கப்பல் ஜெயிக்கும். இதுதாங்க அசல் ரகசியமே. அடர்த்தி, அதாவது டென்சிட்டி. ஒரு சின்ன இரும்பு துண்டோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட அதிகம். அதனால அது மூழ்கிடுது. ஆனா ஒரு கப்பல்ங்கிறது வெறும் இரும்பு துண்டு இல்ல. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான காலி அறைகள், பெரிய ஹால்னு முக்காவாசி இடம் காத்து தான் இருக்கு. இதனால கப்பலோட மொத்த அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட குறைஞ்சிருது. அதனாலதான் அது மிதக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். உள்ளுக்குள்ள காலியா இருக்கிற எந்த பொருளும் தண்ணியில மூழ்காது. கப்பலுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான காலி இடங்கள் தான் இந்த மாயாஜாலத்தையே செய்யுது. கப்பல் அதோட எடைக்கு சமமான தண்ணியை மட்டும் வெளியே தள்ளிட்டு மிதக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கப்பல் எப்போதான் மூழ்கும்? அந்த பாதுகாப்பு வளையம் உடையறப்பதான். அதாவது கப்பலுக்குள்ள ஓட்ட விழுந்து அந்த காலி இடத்துலலாம் தண்ணி புகுந்துட்டா கப்பலோட மொத்த அடர்த்தி அதிகமாகி அது மூழ்கிடும். டைட்டானிக் கப்பலுக்கு நடந்தது இதுதான். இந்த அறிவியல் தத்துவத்தை நீங்க இன்னும் நம்பலையா? சரி, வாங்க உங்க வீட்டிலேயே ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு இரும்பு குண்டை எடுத்து தண்ணியில போடுங்க. என்னாகும்? டக்குன்னு மூழ்கிரும். ஏன்னா அதோட அடர்த்தி அதிகம். இப்போ அதே சைஸ்ல உள்ள காலியா இருக்கிற ஒரு ரப்பர் பந்து எடுத்து போடுங்க. அது மிதக்கும். ஏன்னா அதோட மொத்த அடர்த்தி குறைவு. கப்பலும் இந்த ரப்பர் பந்து மாதிரி தான். விஷயம் அது செய்யப்பட்ட பொருள் இல்ல, அதோட ஒட்டுமொத்த அடர்த்தியில தான் இருக்கு. ஆக கடைசியா நமக்கு என்ன தெரிய வருது? ஒரு சின்ன ஊசி மூழ்கிறதும் ஒரு மலை மாதிரி கப்பல் மிதக்கிறதும் வெறும் அடர்த்தியோட விளையாட்டு தான். இன்னைக்கு நாம கடல்ல மிதக்கிற நகரங்களையே உருவாக்கிட்டோம்.
எதிர்காலத்துல இந்த கப்பல் தொழில்நுட்பம் இன்னும் என்னென்ன அற்புதங்களை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.